ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்கோங்க. இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மழையம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அந்த கிராமத்தில் ஒரு அற்புதமான நடராஜர் இருக்கார். அந்த நடராஜர் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்கார். நடராஜர் எப்பயுமே உலோக திருமேனியாக தான் பார்த்துருப்போம். இங்கே சிலை ரூபத்தில் இருக்கார். அதுவும் ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு மரத்தோட ஒன்றி இருக்கார். இது ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த நடராஜரை போய் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அனுபவம் அவர்கிட்ட எனக்கு இருந்தது. அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க போகலாம். இந்த ஒரு நேரத்தில் ஒரு தகவலை உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். வர சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி சிவராத்திரி சிறப்பு பயணம் நம்ம நடத்த போகிறோம். வருடம் காஞ்சிபுரத்தில் சிவாலயங்களுக்கு நம்ம பயணம் பண்ணுவோம். அதில் இந்த வருடம் 51 சிவாலயங்களுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. நம்ம இணைந்து பயணம் பண்ண போகிறோம். இந்த பயணத்துக்கு நீங்கள் வரீங்க, இந்த பயணத்துக்கு நீங்கள் வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணியோ புக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம கூட சிதம்பரநாதன் அவர் இருக்கார். சிவனை தேடின்ற அந்த சமூக வலைத்தளத்தில் சைவம் சார்ந்த நிறைய சித்தாந்த ரீதியான கருத்துக்கள், திருமுறை அது எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஐயா, ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்களை சந்தித்ததில். மிக்க மகிழ்ச்சி. நல்ல உள்ளங்கள் மகிழ்ச்சியா. இப்போ போய் நீங்கள் தான் நமக்கு வழிகாட்ட போகிறீங்க. போகலாம். நட சாத்திர மாட்டாடா. இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் நட சாத்துவா. ஐயப்பன் சபரிமலை. ஆமாம். இப்போ நாங்கள் அந்த நடராஜரை தேடி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் நான் திருவெண்ணைநல்லூருக்கு ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஏன்னா அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். சுந்தரருக்கு முதலாக தடுத்தாட்கொண்ட அந்த ஸ்தலம்ன்றதுனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வரணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அதோடு இந்த நடராஜர் நான் முதல்ல பார்த்த உடனே அந்த நடராஜரை எப்படியாச்சும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவல். நடராஜரை தரிசனம் பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல். அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த நடராஜர் மரத்தோடு ஒன்றி இருந்தார். ஒன்று இருக்கும்போதே இப்போ மரத்தோட ஒன்று இருந்தால் அது அந்த மாதிரியான கோயில்கள்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். ஒரு கோயிலில் மரம் சிறப்பாக வளர்ந்துருந்ததுன்னா அந்த கோயில் உண்மையாலே ஒரு அருள் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. சரி, நடராஜர் மரத்தோட ஒன்றி இருக்காரா, ஸோ அவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க திருப்பணி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த நாளே நான் பார்த்தேன். அன்றைக்கே இந்த மாதிரி அடுத்த நாள் திருப்பணி நடந்து அந்த நடராஜரை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு கவலைப்பட்டேன். சரி, என்னடா இது, நடராஜரை எடுத்துருவாங்க போல இருக்கேன், நம்ம போகிறதுக்குள்ளே அந்த மரத்தோடு நம்ம பார்க்கணுன்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் நடராஜர் அதுக்கேற்ற மாதிரி, எனக்கு ஏற்ற மாதிரி அந்த திருப்பணியை தள்ளி போட்டிருக்கார் போல். ஸோ விரைவாக போய் பார்த்துடலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே விட்டாலும் அந்த நடராஜருடைய திருமேனி பின்னமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மரத்தோடையே இருந்தாலும். ஸோ அதை எடுத்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இது ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் அவங்களாம் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஒரு மகத்துவமான ஒரு இது அது. சரி, நமக்காக நீ வரேன்னு சொல்லியிருக்கியா, நான் உனக்காக கொஞ்சம் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ உடனே ஒரு பிளான் போட்டு ஃபஸ்ட்டு இங்கே திருவெண்ணைநல்லூர் அவரை தடுத்தாட்கொண்ட ஈஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்தாச்சு. மழையம்பட்டு கரெக்டான லொக்கேஷன் நான் உங்களுக்கு தேடினாலும் கிடைக்கல. அதனால தான் ஐயாவை கூட்டிகிட்டு சிவனை தேடி ஒரு சிதம்பரநாதன் நிறைய சைவ நெறிகள் சார்ந்த வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அவரை கூப்பிட்டுக்கிட்ட சரி போகலாம் அப்படின்னு வரோம்.
பேனரே வச்சிருக்கிறாங்கப்பா. நடராஜர் கோயிலுக்கு செல்லும் வழி. ஏன் பேனரே வச்சிருக்காங்க? புரியல. இங்கே தான் நிற்கணுமா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு நடராஜர். பாருங்க, அருமையாக இருக்குங்க இந்த இடமே. பார்த்தீங்களா, அந்த அந்த மரத்துக்கு அடியில் தான் இருக்கார் நடராஜர். இந்த வரப்பில் நடந்து நம்ம போனோம். நிறைய மக்கள் வராங்க இல்லை? அப்படி போகலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம். நடராஜர் மிக சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா நடராஜர் வந்து சிவபெருமானின் 64 மூர்த்திகளில் மிக முக்கியமான ஒரு மூர்த்தி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நடராஜருடைய அந்த மூர்த்தியானவருக்கு பின்னாடி கலை, அறிவியல், ஆன்மீகம்னு எல்லாமே அடங்கியிருக்கு. நிறைய பேரோடைய ஒரு ஃபேவரட்டான கடவுளாக இந்த நடராஜரானவர் இருக்கார். அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. சிதம்பரம்ன்றது வந்து சைவர்கள் கோயில்னு சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். சிதம்பரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் யாருன்னா நடராஜர் தான். நடராஜருடைய வழிபாடானது தமிழ்நாட்டில் பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குங்க. ஆனால் ரொம்ப பிரபலமானது சோழர்கள் ஆட்சி காலத்தில் தான். சோழர்கள் உலோக திருமேனியாக நடராஜருடைய சிலைகளை நிறைய கோயில்களில், இன்னும் சொல்லணுன்னா எல்லா சிவன் கோயில்கள்லையும் அவங்க வந்து அதை கொண்டு போயிருக்காங்க. அப்படி உலோக திருமேனியாக இருக்கிற நடராஜரை ரொம்ப அரிதாக இந்த மாதிரி சுதை சிற்பமாவோ இல்லை கற் சிற்பமாவோ நம்மளால் தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். அப்படி ஒரு பலகை கல்லில் ஒரு புடைப்பு சிற்பமாக இந்த நடராஜரானவர் இருக்கார். அதிலும் ஒரு அதிசயம் என்னென்னா மரத்தோட ஒன்றி இருக்கார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடராஜர் வந்து தெளிவாக நல்லா இருக்கார். இன்னும் பின்னமாகாமல் இன்னுமே வந்து நல்லா இருக்கார் அந்த நடராஜர். அவரை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மரத்தோட ஒன்றி அவருடைய பாகங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாமல் அந்த இயற்கையோட ஒரு வயல்வெளிக்கு நடுவில் இப்படி ஒரு தனித்துவமான அரிதான ஒரு விஷயம் இருக்கிறதுன்றது அது நம்ம நாட்டில் மட்டும்தான் இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த வயல்வெளியில் இருக்கிற இந்த நடராஜர். இங்கே பாருங்கள், நடராஜர் அவ்வளோ ஒரு அழகாக தத்ரூபமாக இந்த பலகை கல்லில் புடைப்பு சிற்பமாக இருக்கார். அவருடைய அங்கங்கள் எதுவுமே வந்து சேதமடையாமல் அது அந்த சைடில் இருக்கிற அந்த பிரபை அது மட்டும்தான் வந்து மரத்தில் மாட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து சுவாமியோடைய பாதம், கையில் அந்த உடுக்கை அது எல்லாமே தெரியுது பாருங்கள். ரொம்ப அழகாக இப்போது பூஜைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இவரை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம் நம்ம. ஸ்பெஷல் பாருங்க. இந்த மாதிரி இந்த பலகை கற்கள்னால ஆன சோழர் காலத்து சிற்பங்கள் வந்து நிறைய இந்த ஏரியாவில் இருக்குங்க. ஹைவே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, திருமூலநாதர் திருக்கோயில். அது லொக்கேஷன் லிங்க் கூட நான் சொல்கிறேன். அந்த கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பலகை கற்களில் நிறைய சிற்பங்கள், சப்தமாத சிற்பங்கள் இருக்குது. ஆனால் நடராஜர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். அதில் இவர் ரொம்ப சிறப்பு.
எனக்கு தெரிஞ்சு உலோக திருமேனியாக தான் நிறைய நடராஜர் இருப்பாங்க. இதுவில் வந்து சுதையாக வந்து நம்ம திருமேனிநாத திருக்கோயில் திருச்சுழியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார் சுதை சிற்பமாக. இந்த மாதிரி கற்சிற்பம், அது புடைப்பு சிற்பம், நடராஜர் நம்ம பார்க்குறோம். அற்புதம். இங்கே பாருங்கள் நந்தி என்ன மாதிரி ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்களா நந்தி. இங்கே சப்த மாதர்கள் அவங்கள 4 பேர் இருக்காங்க. இங்கேருந்து பாருங்க எவ்வளோ அழகாக நடராஜர் காட்சியளிக்கிறார். ஆக்சுவலாக இந்த பதிவு வந்து நான் யாருன்னு பார்த்து வந்தேன் அப்படின்னா ஐயாவுடைய பதிவு பார்த்து தான் வந்தேன். இவர் போட்டு நல்ல ஒரு டிசம்பர் 14 போட்டிங்கல்ல? ஆமாம், அன்னைக்கு போட்டோன்னே ஃபோட்டோ மட்டும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வந்தாங்க இங்கே. ஐயாவுக்கு தான் எல்லா புகழும். எல்லாமே இறைவனுக்கு தான். நம்மளாம் சும்மா கருவி தான். என்னைக்கும் நடத்துகிற ஒரு இறைவன் தான். இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு யார் சொன்னாலுமே தொடர்ச்சி அவங்களால எதையும் செய்ய முடியாது. எல்லாமே பெருமான் செய்கிறாரு, நம்ம ஒரு கருவி, அவ்வளோதான். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான அரிதான நடராஜருடைய அந்த பலகைக்கல்லில் இருக்கிற புடைப்பு சிற்பம். திருமேனி ரொம்ப அற்புதமாக இருக்கார். அந்த மரத்தோடு இணைந்து இருக்கார். இந்த மாதிரி மரத்தோடு ஒன்றி இருக்கிற கோயில்கள், அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய நாகரிகம், அந்த கடவுள் சார்ந்த வழிபாடெல்லாம் வந்து மரத்தில் இருந்து தான் தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் அடிக்கடி வந்து நிறைய இடங்களுக்கு தேடி தேடி போவேன். அதில் இந்த இடமும் ஒன்று. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அந்த உணர்வு உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.